சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள்ளாக நீ விரும்பிய ஒரு நல்ல செய்தி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. அது என்ன செய்தி, எதை பற்றிய செய்தி என்று உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன். நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீ சொல்லிவிட்டால் இவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள். அதனால்தான் அப்பா உன்னை இந்த தனிமையில் கேட்க சொல்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த சூழ்நிலைகளை என்னவாக கொடுக்கிறது என்பதையும், எதையெல்லாம் உன் முன்னால் நடத்துகிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில், உனக்கென்று நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும். உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கை நீ வேண்டியதை வேண்டியபடியும் விரும்பியதை விரும்பியபடியும் உன் வசமாக்கித் தரும். அதற்கு உன் அப்பா நான் உன்னோடு இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன். எந்த நேரம் என்ன உதவி கிடைக்க வேண்டுமோ அந்த நேரம் அந்த உதவியை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த அப்பா இன்று உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களைக் கண்டு எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு நான் இருந்த உனக்கு நடத்தும் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா எதை சொன்னாலும் அதை பலமுறை ஆராய்ந்து உண்மையில் இது வந்து சேர வேண்டிய செய்திதானா என்பதனை தெரிந்துத்தான் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து தருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கும் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் எதையெல்லாம் தருகின்றேனோ அது அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன். மனதார என் குழந்தை சிரிக்க வேண்டும். மனதில் தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழ பழகிவிட வேண்டும். எதற்கெடுத்தாலும் கண்களை நின்று கொண்டிருப்பதை விட எதையுமே நான் செய்தேன், முயற்சி செய்தேன் என்று சொல்வதில்தான் உன் பெருமை இருக்கின்றது. எந்த இடத்திலுமே என் குழந்தை நீ கதி கலங்கி நிற்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு பெறுவதற்கு துணிந்து விடு. உன்னோடு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வாழப்போவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். இத்தனை முறை சாயப்பா இத்தனை முறை சொல்லியும் பல விஷயங்களை என் குழந்தை கேட்டிருக்கின்றால். சில விஷயங்களில் சில நேரங்களில் நான் சொன்ன விஷயங்களை நீ கேட்காமலும் சென்றிருக்கின்றாய். காரணத்தை கேட்டால் என்ன சொல்வாய் தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வாய். நேரம் போதவில்லை என்று சொல்வாய். நேரம் போதவில்லை என்று நீ சொல்வாய். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கான நேரத்தை நீதான் உருவாக்க வேண்டும் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. உனக்கான நேரம் என்னவென்று நீதான் உறுதி செய்ய வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் அதை முடிவு செய்யக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்றவர்கள் இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடாது. அதனால் குழந்தையே, எதுவென்றாலும் நீயாக ஒரு முடிவுக்கு உன் வாழ்க்கையை கொண்டு வர எப்பொழுதும் தயாராகிவிடு. உன்னை சூழ்ந்த இந்த வாழ்க்கையை என்னவாக ஒவ்வொருவரும் மாற்ற நினைக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? உன்னை சுற்றி வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? சூழ்ந்து வந்து சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் என்னவென்று உணர்த்தி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் சரியானதொரு புரிதலை கொடுத்து என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது என்பதை இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து என் குழந்தை நீ பதறிய நேரங்கள் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் சாயப்பா உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன். அப்பாவின் வார்த்தைகளை கேட்பதே உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சித்தான். சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்பதே உனக்கு சந்தோஷம்தான். எதனால் சாயப்பா சொல்கிறேன் தெரியுமா? நம்முடைய மனது எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருப்பதை விட, எதையாவது நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை விட நடப்பதையெல்லாம் அது சரியாக உணரும் காலம் வரும். அந்த நேரத்தை இந்த சாயப்பா உனக்கு வகுத்து கொடுப்பேன். அந்த நேரத்தை இந்த அப்பா உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் நான் மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன்.
இனி என்ன நடக்கும் என்பதனையும் நான் உனக்கு சரியாக புரிய வைக்கும் இந்த நேரம். நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்க கூடாது. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ மனம் வருந்தக்கூடாது. முன் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படியெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதற்கெல்லாம் மாறாக பல இடங்களில் பல சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. வேண்டுமென்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களும் உன் முன்னால் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உனக்கு மனவேதனைகளை கொடுத்து உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர வைக்கும் பல மனிதர்களும் உன்னோடு தான் இருக்கிறார்கள். இனிமேலும் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகளையும் புரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நடக்கக்கூடிய பல அதிசயங்களை இன்று இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. சாயப்பா சொல்வ போவது மற்றவர்களை உன்னை பார்த்து கண் வைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றியது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையை பற்றிய மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கக்கூடியதை உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சாயப்பா நடத்தி கொடுக்கும்போது எதையும் வேண்டாம் என்று உன்னால் மறுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று உன்னால் தடுக்க முடியாதோ நீயாக நின்று ஒவ்வொன்றிலும் நிச்சயமான மனப்பக்குவத்தை கொண்டு ஒன்றை பெற முயற்சி செய்தாயானால் அந்த இடத்தில் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதுவென்றாலும் என் குழந்தை நீ விரும்பியது போல உனக்கு அத்தனையும் நடக்கட்டும். எதுவென்றாலும் நீ ஆசைப்படுவது போல் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கென்று உருவாக்கி கொடுக்கட்டும். எதையெல்லாம் யோசிக்கின்றாயோ எதையெல்லாம் என் குழந்தை நினைக்கின்றாயோ அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மகிழ்வான தருணங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்வான நேரங்களை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தை, வாழ்க்கையில் பல சோதனைகளை நமக்கு தந்திருந்தாலும் பல சூழ்ச்சிகளை உன் முன்னால் அரங்கேற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீ ஒன்றை உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் இந்த சாயப்பா என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு தேவைப்படும். அந்த இடத்தில் இந்த சாயப்பாவின் அன்பு நிச்சயமாக உனக்கு தேவைப்படும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு அந்த நேரம் நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கென்று நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை இனி உனக்கு எதையுமே நிரந்தரமாக தரப்போவது கிடையாது. எல்லாவற்றையுமே உனக்கு தற்காலிகமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நான் துன்பங்களையும் சந்தோஷங்களையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். அதனால் என்ன நடந்தாலும் அதாவது அதிகப்படியான சந்தோஷம் கிடைத்தால் சந்தோஷம் கிடைத்துவிட்டதே என்று ஆடாமல் அதிகப்படியான கவலை வந்துவிட்டால் கவலை வந்துவிட்டதே என்று சொல்லி அதிகமாக வருந்தாமலும் நீ இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் மீது உன் கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நேரத்தில் யார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்வார்கள் என்று அவ்வளவு சுலபமாக நம்மால் கணித்துவிட முடியாது. யார் நமக்கு என்ன கொடுப்பார்கள் என்பதனை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு முறையும் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சாயப்பா சொல்வதையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த அப்பா நடத்துவது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதல் கொண்டு உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதான். உன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு அது உன் வாழ்க்கையாக வேண்டும் என்பதுதான் காரணம். காரணமில்லாமல் நீ எந்த இடத்திலும் கலங்கி தவித்திருக்க கூடாது. அப்படி தவிக்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்திருக்கிறது என்றால் எங்கோ ஒரு இடத்தில் உன் வாழ்க்கை பல தவறுகளை உனக்கு காண்பித்து விட்டது என்று தானே அர்த்தம். எங்கோ ஒரு இடத்தில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்று தானே அர்த்தம். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இனி உனக்கு வேண்டியபடி இந்த அப்பா சாயப்பா வந்து தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நீ என்னவென்று உணரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயம் எதுவும் கிடையாது. ஆனால் நான் நினைத்தால் நடக்கும் என்பதற்காக
நான் எதையுமே உனக்கு கொடுத்து கொண்டிருக்க முடியாது. எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நிலையானது, எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை உறுதியானதும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தருவேன். அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன். உன்னை தொடரும் இந்த நேரத்தை நான் உன் வசமாக்கி தருவேன். மேலும் மேலும் உனக்கு பல மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றேன். அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ கொடுக்கும். அதை தாங்கும் சக்தி நிச்சயமாக உன் மனதிற்கு உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தனிமையில் நீ இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன விஷயங்கள் தோன்றுகிறதோ அதுதான் உண்மையில் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வெற்றி பெறும் பொழுது உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருந்து கொண்டிருப்பார்கள். நீ தோல்வி பெறும் பொழுது உன்னை சுற்றி இருப்பது உனக்கான உண்மையான ஒரு உறவாக மட்டுமே இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் தானாகவே அதை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். இதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இருக்கின்ற உறவுகளை நாம் எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. நம்மோடு உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.